வணக்கம். நான் நித்யா ராமதாஸ் பேசுறேன். ரயில்ல ஜன்னல் ஓரமா ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கா. அவளுக்கு எதிர்ல 2 இருக்கை தள்ளி யாரோ ஒருத்தன் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த வழியா சமோசா விற்கிற ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட 3 சமோசா 10 ரூபான்னு வாங்கிக்கிட்டா. வாங்கிட்டு நிமிர்ந்து பார்த்தப்போ அப்பவும் அந்த மனிதன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவ தன்னுடைய அலைபேசியை எடுத்து தன்னோட அம்மாவுக்கு அனுப்புறதுக்காக மின்னஞ்சல் தட்டச்சு செய்றா. அதுல என்ன எழுதுறானா, அன்புள்ள அம்மாவுக்கு, ரயிலில் ஜன்னலோர இருக்கையில் உட்கார்ந்திருக்கிறேன். ஜன்னலுக்கு வெளியே நிலவு என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என் எதிர் இருக்கையில் இருக்கும் மனிதனுடைய பார்வையும் என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உனக்கு நினைப்பிருக்கா? அப்ப எனக்கு 10-13 வயசு இருக்கும். தெருவோர கடையில யாரோ ஒருத்தன் என்னை குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் பார்வை தப்பா இருந்துச்சு. நான் உன்கிட்ட வந்து சொன்னேன். நீ ஏன் பார்த்த? நீ பார்த்ததுனால தானே அவன் பார்த்தது உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி என்னையே குற்றவாளியாக்கின. உன்கிட்ட நான் சொன்னதில்லை. அதன் பிறகும் அவன் பலமுறை என்னை துரத்தி வந்ததுண்டு. கை கால் நடுநடுங்க நான் ஓடி ஒளிந்ததுண்டு. உன்கிட்ட நான் சொன்னதில்லை. அப்படியே சொல்லி இருந்தாலும் அவன் போன வழியில நீ ஏன் போனேன்னு சொல்லி என்னதானே குற்றவாளி ஆக்குவ நீ? உனக்கு நினைப்பிருக்கா? யாரோ ஒரு சொந்தக்காரன், முறைப்படி அண்ணன் தான், அவன் தொடுதல் தப்பா இருந்துச்சு. உன்கிட்ட வந்து சொன்னேன். நீயோ என்கிட்ட சொன்ன விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்ட. என்னையே குற்றவாளியாக்கின நீ. எங்க என்ன நடந்தாலும் ஒதுங்கிப்போன்னு சொல்லி கொடுத்த. எனக்கு எதிரா தப்பு நடந்தாலும் பெருசுபடுத்தாம அமைதியா விட்டுடுன்னு சொல்லி கொடுத்த. நல்லோரின் மௌனம் கூட குற்றம் தான் தெரியுமா? எனக்கு வன்முறைகள் நிகழ்த்தப்படும் போது அமைதியாகவே இருப்பதென்பது அந்த வன்முறைக்கு நான் துணை போவது போல் ஆகாதா? எனக்கு எதிராய் தீங்கிழைத்த ஒருவன் நல்லவேன்ற போர்வையில ஊருக்குள்ள உலா வந்து மற்றவர்களுக்கும் அதே தீங்கை இழைக்க நான் காரணமாவது போல் ஆகாதா? என்னுடைய மௌனம் சரிதானா அப்படின்னு பெருசா தட்டச்சு செய்த அந்த மின்னஞ்சலை தன்னுடைய அம்மாவுக்கு அனுப்பி வைக்காமல் மொத்தமாக அழித்து விட்டு அந்த அலைபேசியை அணைத்து தன்னுடைய பைக்குள் திணித்து விட்டு மீண்டும் நிமிர்ந்து பார்த்தாள். எதிர் இருக்கையில் இருந்த அந்த மனிதன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். பியூட்டி அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஒரு பொண்ணு நைட்டு 10 மணிக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டிக்கு போறா. போற இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கறா. பார்த்து அட்ராக்ட் ஆகுறா. அவர் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே வெளியில வாக்கிங் போறா. அப்படி வெளியில போயிட்டு இருக்கும்போது வழியில 2 போலீஸ்காரங்களால வன்புணர்வுக்கு ஆளாகிறார். தனக்கு நேர்ந்த அந்த கொடுமைக்கு கண்டிப்பா நியாயம் கிடைச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு இரவு முழுக்க மருத்துவமனைக்கும் காவல் நிலையத்துக்கும் மாறி மாறி ஓடி ஓடி போராடுற ஒரு கதை அந்த திரைப்படம். அந்த நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணுகிட்ட, நீ போட்டிருந்த ட்ரெஸ் தப்பு, நீ 10 மணிக்கு அப்புறம் பார்ட்டிக்கு போனது தப்பு, யாருனே தெரியாத யாரோ ஒருத்தர் கூட வெளியே போனது தப்பு, இந்த விஷயமெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் குடும்ப மானமே போயிடும், உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தற்கொலை பண்ணிப்பாரு, உனக்கு நேர்ந்த எல்லா தப்புக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாக்கி அந்த பொண்ணை எப்படியாவது எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம வாபஸ் வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற போலீஸ்காரங்கெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெண் தனக்கு நேர்ந்த அந்த கொடுமைக்கு கண்டிப்பா நியாயம் கிடைச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு திகிலோட பயத்தோட தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறவே மாறாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி போராடி அந்த நிலைப்பாட்டில் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கதை பியூட்டி அண்ட் த டாக்ஸ் அப்படிங்கிற திரைப்படம். இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம கிட்ட ஒருத்தங்க தப்பா பேசுறாங்க, இல்ல தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க
தப்பா பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவங்க என்ன நடந்தாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். அந்த தைரியத்தை உடைப்போம். மௌனத்தை கலைப்போம். மௌனம் எதற்குமே தீர்வாகாது. எப்ப நம்ம அந்த மௌனத்தை உடைச்சு பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பவே அந்த பேச்சு நமக்கான ஆயுதமா மாறிடும். சைலன்ஸ் இஸ் நெவர் த பெட்டர் ஆப்ஷன்.